குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 22 ஏப்ரல் 2026 புதன்கிழமை. மிதுனம் கடகம் 2 ராசிக்கான தினப்பலன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் ராசியில் குருவும் சந்திரன் சேர்க்கிறதுனால ஒரு கஜகேசரி யோகம் என்று சொல்வார்கள். மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் ஆழமாக ஆய்வு செய்து முடிவெடுப்பீர்கள். குழப்பங்கள் நீங்க தெளிவான மனநிலை உண்டாகும். செய்யும் தொழில் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். வேலையில் அதிகப்படியான பொறுப்புகள் வரும். உங்களுடைய நிர்வாக திறமை இன்று மேல் அதிகாரிகளால் மெச்சப்படுவதாக இருக்கும். தகவல் தொடர்பு, மென்பொருள் துறை மற்றும் ஆலோசனை வழங்கும் துறைகள் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு விதமான பொற்காலமாக அமையும். சூரியன் 11 உச்சமாக இருக்கிறதுனால சமூகத்தில் ஒரு விதமான அந்தஸ்து, எதிர்பாராத பணவரையும் உறுதி செய்யும். சுக்கிரன் 12 ஆட்சி பெற்றதுனால சுப விரயங்கள், வீடு பராமரிப்பு, ஆபரண சேர்க்கை போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். நீண்ட தூர பயண செலவுகளும் வரலாம். பிள்ளைகள் வழி மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் மற்றும் தந்தை வழி ஆசைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களோட வயது குறைந்த இளைய சகோதரர்கள் மட்டும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் பார்ட்னர்ஷிப்போடு செய்கிற வேலையில் மற்றும் பப்ளிக்கோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விதமான ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்து உங்களுக்குள்ள ஒரு விதமான சோம்பல் இருக்கும். அதை தவிர்த்துட்டு சுறுசுறுப்பாக இயங்குவது அவசியமாக இருக்கிறது. இன்று எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்களை சார்ந்து செய்யாமல் உங்கள் சுய புத்தியை பயன்படுத்தி நீங்கள் செய்வது இன்று சிறப்பாக இருக்கும். சூரியன் 11 உச்சமாக இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இன்று புதன்கிழமை என்பதால் மகாவிஷ்ணுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது. ஆலை வழிபாடு, தியான யோகா செய்வது சிறப்பு. இந்த நாள் உங்கள் மதிநுட்பத்தால் சரித்திரம் படைக்கும் பொன்னாளாக அமையட்டும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நட்பு வட்டத்தில் காணொலி பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். கடகராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு விதமான தனிமை உணர்வு அல்லது ஒரு விதமான தூக்க குறைபாடு கொண்டதாக இருக்கும். அந்த தனிமை சந்திரன் குருவுடன் இருக்கிறதுனால ஒரு புதிய ஞானத்தை கொடுப்பதாக இருக்கும். ஆண்மை நாட்டம் அதிகரிக்கும். இருந்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை மற்றவங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். 10 சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால வேலையில் உங்களை அசைக்க முடியாத ஒரு கௌரவத்தை கொடுக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களோட ஒரு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஒரு பிரமாதமான ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும். சனி செவ்வாய் ஒன்றாக இருக்கிறதால உழைப்பு அதிகமாக தேவைப்படுறதா இருக்கும். ஆனால் அதுக்கான அங்கீகாரமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் அது சுப செலவுகள் தான் இருக்கும். உங்களுடைய வயது மூத்த சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் பொருளாதார ரீதியான உதவி உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு யாருக்கும் இன்னைக்கு ஜாமீன் கழுத்து போடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பல நாள் வீட்டில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் நீங்கும் நாளாக இருக்கும். தாய் வழி உறவினர்களுடைய நட்பு அதிகரிக்கும். வீட்டில் இந்த 2 கேதில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பேசும்போது கடுமையான விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையுடைய லைஃப் பார்ட்னரோட ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வது நல்லது. வாகன சேர்க்கைக்கான யோகம் கூடி வரும். இன்று நீங்கள் செய்யும் செலவுகள்லாம் கண்டிப்பாக வீண் போகாது. அது முதலீடாகவே உங்களுக்கு திருப்பி வரும். 10 சூரியன் உச்சமாக இருந்தால் அரசு சார்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதா இருக்கும். தைரியமான அனுகூலம் கொண்டதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் பால், வெள்ளை மற்றும் மஞ்சள். இன்று புதன்கிழமை இருந்தால் மகாவிஷ்ணு அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்லது. மாலையில் துர்கை அம்மன் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. ஆலை வழிபாடு, தியான யோகா செய்து வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இக்காணொலி உங்கள் நட்பு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.